Hi, welcome you to Learn English. இந்த சேனல் வீடியோஸில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் அப்போல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசுவோம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 3 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேப்பர் கொடுக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க. நாளைக்கு பேப்பர் கொடுப்போம். இந்த சுச்சுவேஷனில் பாருங்களேன், படித்து கொண்டிருப்பதால் அவர்கள் தேர்வு எழுத இருப்பதால் அப்படின்னு இருக்கா, அந்த இருப்பதால் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சுச்சுவேஷன் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் நான், அதனால் மீட்டிங் வர முடியாது. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயும் அந்த இருப்பதால் அப்படின்னு இருக்கு பாருங்கள். நான் ஒரு முக்கியமான வேலையில் இருப்பதால். அப்போ அதை எப்படி சொல்கிறது? ஐ ஆம் இன் மதுரை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மதுரையில் இருக்கிறேன். இந்த கலர் வேர்ட்ஸ் பாருங்கள். ஐ, நான். ஆம் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இன் மதுரை அப்படின்னா மதுரையில். கீழே ஆஸ் இருக்கா, இந்த ஆஸ் தான் இருப்பதால் அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ பாருங்களேன், ஆஸ் ஐ ஆம் இன் மதுரை, நான் மதுரையில் இருப்பதால். இந்த ஆஸ் சேர்ந்த உடனே எப்படி மாறுது பாருங்கள். ஐ ஆம் இன் மதுரை, நான் மதுரையில் இருக்கிறேன். ஆஸ் ஐ ஆம் இன் மதுரை, நான் மதுரையில் இருப்பதால். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ ஆம் டாக்கிங், நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் பேசிக்கொண்டு இருப்பதால் ஆஸ் ஐ ஆம் டாக்கிங். ஆஸ் முன்னாடி வந்துடுதா? ஒரு ஃபேமஸான ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். நம்ம ஸ்கூல் டேஸ் லீவ் லெட்டரில் எழுதியிருப்போம். ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். நான் காய்ச்சலினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பதால். ஓகே, இப்போ உங்களுக்கு மறக்காது. தே ஆர் வாக்கிங், அவர்கள் நடந்து கொண்டிருப்பதால் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? ஆஸ் தே ஆர் வாக்கிங், அவர்கள் நடந்து கொண்டிருப்பதால். இப்போ அந்த சுச்சுவேஷன் வருவோம். நான் ஒரு முக்கியமான வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதை முதல்ல இங்கிலீஷில் சொல்லுவோம். நான் ஒரு முக்கியமான வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஐ ஒன் இம்பார்ட்டண்ட் ஒர்க் டூயிங். அப்படியே தமிழில் இருக்கிற வார்த்தைகளை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குது, கிராமர் மிஸ்டேக் இருக்குது. இப்போ கரெக்டான சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஆம் டூயிங் ஒன் இம்பார்ட்டண்ட் ஒர்க். ஸோ ஐ வந்திருக்கிறதுனால ஆம் வந்திருக்கு. ஐ ஆம் டூயிங், செய்து கொண்டிருக்கிறேன். ஒன் இம்பார்ட்டண்ட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த ஒன்றுக்கு பதிலாக ஆன் யூஸ் பண்ணலாம். ஆன் அப்படின்னாலும் ஒன்று அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ஏ அப்படின்னாலும் ஒன்றுன்னு தான் அர்த்தம். ஏன் ஆன் வருது? அந்த இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற வார்த்தையில் ஐ வந்து வவல் சவுண்ட். ஓகே, ஸோ ஐ ஆம் டூயிங் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க். வவல் சவுண்ட் வரலைன்னா ஏ தான் வரும். இந்த கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஆம் டூயிங் எ ஸ்மால் ஒர்க். ஓகே, இப்போ ஐ ஆம் டூயிங் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க். இப்போ நான் ஒரு முக்கியமான வேலை செய்து கொண்டிருப்பதால் அப்படின்னு மாற்ற போகிறோம். ஆஸ் ஐ ஆம் டூயிங் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க். இந்த மாதிரி இந்த சென்டென்ஸை வாசிக்கக்கூடாது. எப்படி வாசிக்கணும்? ஆஸ் ஐ ஆம் டூயிங் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க். நான் ஒரு முக்கியமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் இன்னும் முடியல. ஸோ இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான் இந்த ஆஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்ஸ். மேலே இருக்கிற வாக்கியம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னால் பேச முடியாது எப்படி சொல்கிறது? ஐ கேனாட் ஸ்பீக். என்னால் சாப்பிட முடியாது, ஐ கேனாட் ஈட். என்னால் செய்ய முடியாது, ஐ கேனாட் டூ. அதே மாதிரி செய்ய முடியவில்லை அப்படின்னு வர்றப்ப குட் வரும். என்னால் பேச முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை. நான் ஒரு முக்கியமான வேலை செஞ்சிட்டு இருக்கிறதுனால என்னால் மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது, ஐ கேனாட் அட்டன் த மீட்டிங். என்னால் மீட்டிங்க்கு வர முடியாது, வர்றதுக்கு இங்கிலீஷில் கம். ஐ கேனாட் கம் டு தி மீட்டிங். என்னால் மீட்டிங்க்கு வர முடியாது. அட்டன் தி மீட்டிங் தான் ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம். நான் என்னோட கிளர்க்கை அந்த மீட்டிங்க்கு அனுப்புகிறேன். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலத்தில். இப்போ நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஐ சென்ட், அனுப்புகிறேன். ஐ சென்ட் மை கிளர்க் டு தி மீட்டிங். இந்த மீட்டிங்கில் என்ன பேசுனாங்களோ அதை சுருக்கமாக எனக்கு அனுப்பு. இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். சென்ட் த டிஸ்கஷன் டு மீ இன் ஷார்ட். ஓகே, சென்ட் மீ த டிஸ்கஸ்ட் மேட்டர் இன் ஷார்ட். டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயம். சென்ட் மீ த டிஸ்கஸ்ட் மேட்டர் இன் ஷார்ட். எனக்கு சுருக்கமாக அனுப்பு. இப்போ ஃபுல்லாக சென்டென்ஸ் பாருங்கள். ஆஸ் ஐ ஆம் டூயிங் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க், ஐ கேனாட் அட்டன் தி மீட்டிங். ஐ சென்ட் மை கிளர்க் டு தி மீட்டிங். சென்ட் மீ த டிஸ்கஸ்ட் மேட்டர் இன் ஷார்ட். ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸி. இந்த சுச்சுவேஷனை ஈஸியாக இங்கிலீஷில் சொல்லலாம். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சுட்ருக்காங்க. இப்போ நம்ம பேப்பர் கொடுக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில், சில நிமிடங்களில் அவங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க. நம்ம நாளைக்கு இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுப்போம். இதை நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சுச்சுவேஷனை இங்கிலீஷில் சொல்லுங்கள். ஓகே, மாணவர்கள் எல்லோரும் படித்து கொண்டிருப்பதால் எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்?
ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடியிங் அப்படின்னா எல்லா மாணவர்களும் படித்து கொண்டிருக்கின்றனர். ஆஸ் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடியிங் அப்படின்னா மாணவர்கள் எல்லோரும் படித்து கொண்டிருப்பதால் நம்மால் இப்போ பேப்பர் கொடுக்க முடியாது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். We cannot give paper now. நம்ம முதல்ல பார்த்தோம்ல, I cannot eat, I cannot speak, இது பார்த்தோம்ல, அது மாதிரி we cannot give paper now. இப்போ நம்மளால் பேப்பர் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட், இன்னும் சில நிமிடங்களில் எப்படி சொல்கிறது? In a few minutes, இன்னும் சில நிமிடங்களில். இன்னும் சில மணி நேரங்களில் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? In a few hours, HOURS, in a few hours. எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்னும் சில நொடிகளில் அப்படின்னு சொல்லுவோம்ல, in a few seconds. அவர்கள் ஒரு தேர்வு எழுத இருப்பதால். ஓகே, ஸோ இந்த கோயிங் டு யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். ஆஸ் தே ஆர் கோயிங் டு, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். கோயிங் டு அப்படின்னா இமீடியட் ஃபியூச்சர், இப்போ உடனே நடக்க போகிற விஷயத்த இந்த கோயிங் டு யூஸ் பண்ணி சொல்லலாம். இமீடியட் ஃபியூச்சர். ஆஸ் தே ஆர் கோயிங் டு ரைட் an எக்ஸாம். ஓகே, ஒரு எக்ஸாம் எழுத இருப்பதால். இந்த எக்ஸாம் அப்படின்னா எழுதுறது மட்டும்தானா? ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதே மாதிரி ட்ராயிங் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை எழுத முடியாது. அப்போ அட்டெண்ட் an எக்ஸாம் அதுதான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதாவது ஐ எம் கோயிங் டு ரைட் an எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறத விட ஐ எம் கோயிங் டு அட்டெண்ட் an எக்ஸாம், அது கரெக்ட். ஓகே, ஆஸ் தே ஆர் கோயிங் டு அட்டெண்ட் an எக்ஸாம். நாம் அனைத்து பேப்பர்களையும் நாளை கொடுப்போம். இங்கே எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும்? ஸோ நாளைக்கு அப்படின்னாலே எதிர்காலம், ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே வில் ஷால் ஞாபகத்துக்கு வந்துடும். வி வில் கிவ் பேப்பர்ஸ், வி வில் கிவ் ஆல் பேப்பர்ஸ் டுமாரோ. இப்போ ஃபுல்லாக சொல்லுவோமா? ஆஸ் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடியிங், வி கேனாட் கிவ் த பேப்பர்ஸ். இன் a few minutes they are going to attend an exam. We will give all the papers tomorrow. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதில் என்னென்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இமீடியட் ஃபியூச்சர் வருது. அதே மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் அப்படிங்கிறது இருப்பதால் அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ இதை சொல்லுங்களேன். நம்ம எல்லாருமே இப்போ ஹாப்பியாக விளாண்டுட்ருக்கோம். கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுவோம். எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? As we are playing happily, we will eat after a few hours. சில மணி நேரம் கழித்து சாப்பிடுவோம். ரொம்ப சிம்பிள். இந்த ஆஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் எப்படியெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். நீங்களாக ஒரு சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.